வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. சிலுவை சுமக்கும் குடும்பங்கள், நம்பிக்கையின் ஒரு புதிய விடியல். சிந்தனை: குடும்பத்தின் சுமைகளும் சோதனைகளும் நாம் சுமக்கும் சிலுவைகள். இயேசுவை போல ஒருவருக்கொருவர் பாரத்தை பகிர்ந்து அன்பால் இந்த சிலுவைகளை சுமப்போம். சிலுவையின் மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு. அது போலவே நம் குடும்ப துயரங்களுக்கு பின் நம்பிக்கையின் புதிய விடியல் நிச்சயம் உண்டு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீருடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நமது குடும்பங்களின் வாழ்வியலை இயேசுவின் சிலுவை பாதையோடு இணைந்து தியானிக்க கூடியிருக்கின்றோம். சோதனைகளும் வேதனைகளும் நம் இல்லத்தை சூழ்ந்து இனி என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி நிற்கும் வேளையில் இறைவன் உன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித பயணத்தை தொடங்குவோம். காலமெல்லாம் நம்முடன் இருந்து நம் கண்ணீரை எல்லாம் துடைத்து கண்மணி போல் காக்கும் இறைவனின் கரம் நம் குடும்பத்தை வழிநடத்த போகிறது. உலகம் நம்மை ஏளனம் செய்தாலும், உற்றார் நம்மை துரத்திவிட்டாலும், உள்ளம் கையில் நம் பெயரை பொறித்து ஏந்தி தாங்கும் அந்த மேலான அன்பின் இருப்பிடமான கல்வாரியை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்காக முள்முடி சுமந்து இரத்தம் சிந்தி கரம் விரித்து அழைக்கின்ற காயப்பட்ட இயேசுவிடம் நம் குடும்ப போராட்டங்களை ஒப்படைப்போம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் இல்லங்களை பரிசுத்தமாக்கி உலகிற்கு வெளிச்சம் தரும் சாட்சிகளாக நாம் ஒளி வீச இயேசுவின் இந்த சிலுவை பாதை நமக்கு வலிமை தருவதாக. ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பத்தின் தலைவரே, இதோ இந்த புனிதமான நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக உமது சிலுவை பாதையை தியானிக்க உம் பாதத்தில் கூடியிருக்கிறோம். எங்களை அன்பு செய்து எங்களது பாவ சுமைகளை தாங்கி கல்வாரி மலை வரை நீர் சுமந்து சென்ற அந்த அளவற்ற அன்பை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை பாதை தியானத்தின் வழியாக எங்கள் குடும்பத்தின் சிலுவைகளை உமது சிலுவையோடு இணைக்கிறோம். எங்கள் இல்லத்தில் இருக்கும் சண்டைகள், மனத்தாங்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், நோய்கள்
மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்தும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் இந்த நிலைகளை தியானிக்கும் போது நீர் எப்படி துன்பங்களை மௌனமாக ஏற்றுக்கொண்டீர் என்பதையும், விழுந்த போதும் எப்படி விடாமுயற்சியுடன் எழுந்தீர் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் இதயங்களில் இருக்கும் வெறுப்புணர்வுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். நீர் சுமந்த சிலுவை எங்களுக்கு தோல்வி அல்ல, அதுவே எங்கள் வாழ்வின் வெற்றி என்பதை உணர செய்யும். இந்த தியானத்தின் முடிவில் எங்கள் குடும்பம் புதிய நம்பிக்கையோடும் உயிர்ப்பு மகிழ்ச்சியோடும் உமது சாட்சிகளாக வாழ எங்களுக்கு ஆசி வழங்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலை 1. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, அமைதியாக நின்று கொண்டிருக்கும் என்னை பார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் மற்றவர்கள் என்னை சுட்டிக்காட்டி தீர்ப்பளிக்கிறார்கள். பிலாத்து தன் கைகளை கழுவிக்கொண்டு பொறுப்பை தட்டி கழிக்கிறான். உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட சூழல்கள் வருகிறதா? ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தும் போதும், கோபத்தில் கடுமையான வார்த்தைகளால் தீர்ப்பளிக்கும் போதும் அங்கே நான் மீண்டும் தண்டிக்கப்படுகிறேன். அன்று நான் மௌனமாக இருந்தேன், ஏனென்றால் உன் மீது எனக்கு அன்பு இருந்தது. உன் குடும்பத்தில் அமைதி நிலவ நீயும் மற்றவர் குறைகளை தீர்ப்பிடாமல் மன்னிக்க தயாரா? சிந்தனை: மற்றவர் மீது பழி சுமத்தாமல், அவர்கள் செய்த தவறுகளை பெரிதுபடுத்தாமல், குறைகளை மன்னித்து ஒருவரை ஒருவர் அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். குற்றப்படுத்துவதை விட குணப்படுத்துவதே மேலானது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களை அன்பு செய்து எங்களுக்காக மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் குறை கூறி தீர்ப்பிடும் குணத்தை எங்களிலிருந்து அகற்றும். பிறர் செய்யும் தவறுகளை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை தாரும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடையே கசப்பான உணர்வுகள் வரும்போது
பழிவாங்க நினைக்காமல், பிலாத்துவை போல கை கழுவாமல், உமது அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் இல்லத்தில் அன்பும் மன்னிப்பும் என்றும் நிலைத்திருக்க செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பாரமான இந்த சிலுவையை என் தோளில் ஏற்கிறேன். உன் கவலைகள், கண்ணீர் மற்றும் உன் குடும்பத்தின் சுமைகளையும் சேர்த்துதான் நான் சுமக்கிறேன். சில நேரங்களில் உன் குடும்ப பொறுப்புகள் உனக்கு ஒரு பாரமாக தோன்றலாம். ஏன் நான் மட்டும் இவ்வளவு உழைக்க வேண்டும், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீ சோர்வடையலாம். ஆனால் மகனே, மகளே, நீ சுமக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் உனது அன்பின் அடையாளம். நான் சிலுவையை நேசித்ததைப் போல நீ உன் குடும்ப கடமைகளை நேசித்து சுமக்க தயாரா? நீ தனியாக சுமக்கவில்லை, உன்னோடு நானும் இணைந்து சுமக்கிறேன். சிந்தனை: குடும்ப பொறுப்புகளை ஒரு சுமையாக கருதாமல் ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். கடமைக்காக செய்யாமல் அன்போடு செய்யும் ஒவ்வொரு செயலும் புண்ணியமாகும். ஜெபம். பாரமான சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் குடும்ப வாழ்வின் அன்றாட பொறுப்புகளை முணுமுணுப்பு இன்றி ஏற்க எங்களுக்கு திடன் தாரும். வேலையிலும் குடும்ப பராமரிப்பிலும் ஏற்படும் களைப்பை உமது சிலுவையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரின் சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்ளவும், சுயநலமின்றி ஒருவருக்கொருவர் உதவவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் இல்லத்தில் உழைப்பும் தியாகமும் பெருக செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, புடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, புடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளையே, இதோ பார், பாரம் தாங்காமல் நான் தரையில் விழுகிறேன். சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கிறார்கள், போர் வீரர்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் நான் அங்கேயே கிடக்கவில்லை. உன் குடும்பத்திற்காகவும் உன் மீட்பிற்காகவும் மெல்ல என் கைகளை ஊன்றி மீண்டும் எழுகிறேன். உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் வரலாம். பண கஷ்டம், தீராத சண்டைகள் அல்லது ஒரு தவறான முடிவு உன்னை நிலைக்குலைய செய்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாயா? என் காயங்களை பார். விழுவது தோல்வி அல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தோல்வி. என் கையை பிடித்துக்கொள், நாம் இணைந்து மீண்டும் எழுவோம். சிந்தனை: குடும்பத்தில் தவறுகளோ சண்டைகளோ வரும்போது சோர்ந்து போய் முடங்கி விடாமல் இறைவனது துணையோடு மீண்டும் எழ முயல்வோம். மன்னிப்பும் முயற்சியுமே ஒரு குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பும். ஜெபம்: தரை மட்டும் தாழ்ந்து விழுந்தாலும் விடாமுயற்சியோடு எழுந்த மீட்பரே, எங்கள் குடும்ப வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் தோல்விகளிலும் பலவீனங்களிலும் எங்களுக்கு துணையாயிரும். எங்களால் முடியாது என்று நாங்கள் சோர்ந்து போகும் தருணங்களில் உமது சிலுவை தரும் வல்லமையால் எங்களை எழுப்பி நிறுத்தும். எங்கள் பலவீனங்களை உமது பலத்தால் நிரப்பும். வீழ்ந்த இடத்திலிருந்தே புதிய வாழ்வை தொடங்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, வழியில் என் தாயை பார்க்கிறேன். கசையடிகளால் சிதைக்கப்பட்ட என் முகத்தை பார்த்து என் தாய் கதறுகிறார். ஆனால் அந்த துயரத்திலும் எங்கள் கண்கள் சந்தித்துக் கொள்கின்றன. வார்த்தைகள் இல்லை, ஆனால் அங்கே மௌனமான ஒரு புரிதல் இருக்கிறது. அம்மா, இதோ நான் எல்லாம் செய்கிறேன் என்று என் கண்கள் சொல்ல, மகனே, உன்னோடு நானும் இருக்கிறேன் என்று அவர் இதயம் சொல்கிறது. உன் குடும்பத்தில் உன் பெற்றோர், உன் பிள்ளைகளின் கண்களை நீ எப்போது உற்று பார்த்தாய்? அவர்கள் சொல்லாத துயரங்களை உன் அன்பு உணர்ந்திருக்கிறதா? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அந்த பாச பிணைப்புதான் சிலுவை சுமக்கும் பலத்தை தரும். சிந்தனை: பெற்றோரின் தியாகத்தையும் பிள்ளைகளின் தேவையையும் உணர்ந்து அன்பு செலுத்துவோம். பேசும் வார்த்தைகளை விட காட்டும் பாசமும் புரிதலுமே ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து.
ஜெபம். துன்புறும் தாயை சந்தித்து ஆறுதல் பெற்ற இயேசுவே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஆழ்ந்த அன்பையும் புரிதலையும் தாரும். முதியோர்களை மதிக்கவும் அவர்களின் தியாகங்களை நன்றியோடு நினைக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். பிள்ளைகளின் ஏக்கங்களை உணர்ந்து அவர்களை நல்வழியில் நடத்த பெற்றோருக்கு ஞானத்தை தாரும். எங்கள் இல்லம் ஒரு பாச கூடாரமாக திகழ செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ என் உடல் தளர்ந்து போகிறது. என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அப்போதுதான் அந்த சீமோன் வருகிறான். அவன் வேண்டா வெறுப்பாகத்தான் என் சிலுவையை தொட்டான். ஆனால் அந்த ஒரு சிறிய உதவி என் பயணத்தையே மாற்றியது. உன் குடும்பத்திலும் இப்படிதான். உன் துணையின் சுமையை, உன் பிள்ளைகளின் கவலையை, உன் பெற்றோரின் தளர்ச்சியை நீ எப்போது கவனித்தாய்? இது என் வேலை இல்லை என்று நீ ஒதுங்கி நின்றால் அங்கே நான் தனித்து விடப்படுகிறேன். நீ செய்யும் மிக சிறிய வீட்டு வேலையும் நீ காட்டும் சிறு உதவியும் என் சிலுவையை தாங்குவதற்கு சமம். சிந்தனை. வீட்டு வேலைகளிலும் மனரீதியான சிரமங்களிலும் இது உன் வேலை, அது என் வேலை என்று பிரிக்காமல் ஒருவருக்கொருவர் தோள் கொடுப்போம். சுமையை பகிர்ந்து கொண்டால் அது பாதியாக குறையும். ஜெபம். சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்ட தாழ்மை உள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். மற்றவர்கள் சிரமப்படும் போது வேடிக்கை பார்க்காமல் நாங்களாகவே முன் வந்து உதவி கரங்களை நீட்ட அருள் புரியும். சுயநலத்தை அகற்றி நாமே என்ற ஒற்றுமையுடன் எங்கள் இல்லத்து பணிகளை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ
சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பார், என் முகம் இரத்தத்தாலும் வேர்வையாலும் உமிழ் நீராலும் சிதைந்து போயிருக்கிறது. கூட்டத்தில் இருந்தவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த ஒரு பெண், வெரோனிகா, துணிச்சலோடு முன்வந்தாள். அவள் ஒரு சிறிய துணியால் என் முகத்தை துடைத்தாள். அந்த நொடியில் என் வேதனை மறைந்து என் உள்ளம் குளிர்ந்தது. உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட வெரோனிகா தேவை. உன் கணவன் அல்லது மனைவி சோர்வாக வரும்போது, உன் பிள்ளைகள் தோல்வியால் வாடி இருக்கும்போது நீ எத்தகைய சொற்களை பயன்படுத்துகிறாய்? ஒரு சிறு புன்னகை, நான் இருக்கிறேன் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தை, அதுதான் நீ என் முகத்தை துடைக்கும் அன்பு துணி. சிந்தனை: மற்றவர் மனதில் உள்ள பாரத்தை கோபமான சொற்களால் அதிகரிக்காமல் இனிய கனிவான சொற்களால் துடைக்க பழகுவோம். கனிவான பேச்சு காயப்பட்ட இதயங்களுக்கு மருந்தாகும். ஜெபம்: வெரோனிகாவின் அன்பை ஏற்றுக்கொண்டு உமது திருமுகத்தை அவளது துணியில் பதித்த இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் கனிவான பேச்சும் இரக்கமுள்ள பார்வையும் பெருக செய்யும். மற்றவர்கள் மன வருத்தத்தில் இருக்கும்போது அவர்களை காயப்படுத்தாமல் ஆறுதல் அளிக்கும் பண்பை எங்களுக்கு தாரும். எங்கள் இல்லத்தில் அன்பற்ற வார்த்தைகள் ஒழிந்து ஒருவரை ஒருவர் தேற்றும் நல்வார்த்தைகள் மட்டும் ஒலிக்க செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளையே, இதோ பார், நான் மீண்டும் கீழே விழுகிறேன். முதல் முறை விழுந்த போது இருந்த அந்த சிறு பலமும் இப்போது என்னிடம் இல்லை. காயங்கள் இன்னும் ஆழமாகின்றன. உன் குடும்பத்திலும் இப்படி நடக்கிறதா? ஒரு முறை செய்த அதே தவறை மீண்டும் செய்கிறாயா? இனி கோபப்பட மாட்டேன், இனி பொய் சொல்ல மாட்டேன் என்று நீ எடுத்த முடிவுகள் மீண்டும் மீண்டும் உடைந்து போகிறதா? அதே பலவீனம் உன்னை மீண்டும் கீழே தள்ளுகிறதா? சோர்ந்து போகாதே மகனே, மகளே. நான் 2ஆம் முறை விழுந்ததும் உன் பலவீனங்களுக்காகத்தான். நீ மீண்டும் எழ வேண்டும் என்பதற்காகவே நான் இன்னும் அதிக உறுதியோடு எழுகிறேன். என் கையை பிடி, நாம் மீண்டும் ஒரு முறை
முயற்சிப்போம். சிந்தனை: மீண்டும் மீண்டும் வரும் பலவீனங்களையும் குடும்பத்தில் அடிக்கடி வரும் அதே சண்டைகளையும் இறை துணையோடு வெல்ல உறுதி கொள்வோம். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஜெபம்: மீண்டும் விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்த இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் நிலவும் தீய பழக்கங்கள், அடிக்கடி வரும் கோபங்கள் மற்றும் மனக்கசப்புகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களால் மாற்ற முடியாது என்ற அவநம்பிக்கையை எங்களிலிருந்து அகற்றும். உமது சிலுவை தரும் மன உறுதியால் எங்கள் பலவீனங்களை ஒவ்வொன்றாக வெல்ல எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் இல்லம் புனிதமான இடமாக மாற செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பார், நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். என் உடல் முழுவதும் காயங்கள், என் தலை முட்களால் குத்தப்பட்டிருக்கிறது. வழியில் நின்ற பெண்கள் எனக்காக அழுது புலம்புகிறார்கள். அந்த வேதனையிலும் நான் எனக்காக அழவில்லை, அவர்களுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் கவலைப்படுகிறேன். உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட சூழல் வருகிறதா? உன் கவலைகள், உன் கஷ்டங்கள் மட்டும் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று நீ புலம்புகிறாயா? மகனே, மகளே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு உன் பக்கத்து வீட்டாரையும் பார், உன் உறவினரை பார். அவர்களை விட நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை உணர்வாய். பிறர் துயரத்திலும் நீ பங்கேற்க தயாரா? சிந்தனை: நமது கவலைகளையும் குறைகளையும் மட்டும் பாராமல் நம்மை விட அதிக துன்பத்தில் இருப்பவர்களின் துயரத்திலும் பங்கேற்போம். பிறருக்கு ஆறுதல் சொல்லும் போது நம் கவலைகள் காணாமல் போகும். ஜெபம்: துன்பத்தின் உச்சியிலும் பிறரை நினைத்து பார்த்த இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் சுயநல போக்கை அகற்றும். நாங்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தை மாற்றி சுற்றி இருப்பவர்களின் தேவைகளையும் கவலைகளையும் உணர செய்யும். கஷ்டப்படும் ஒருவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யவும் எங்களுக்கு நல் மனதை தாரும். எங்கள் இல்லம் பிறருக்கு ஒளியை தரும் இடமாக அமைய செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பார், நான் 3ஆம் முறையாக தரையில் வீழ்ந்து கிடக்கிறேன். என் உடல் முழுவதுமாக தளர்ந்து விட்டது. எலும்புகள் முறிவது போன்ற வேதனை. கல்வாரி மலை உச்சி கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் என் கால்கள் நகர மறுக்கின்றன. உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட கடைசி கட்ட நெருக்கடிகள் வருகிறதா? எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. இனி என்னால் முடியாது என்று நீ கதறுகிறாயா? மகனே, மகளே, நான் மீண்டும் எழுந்தது என் உடல் பலத்தால் அல்ல, என் தந்தை மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையால். உன் குடும்ப போராட்டங்களின் உச்சத்தில் நீயும் என் தந்தையை நோக்கி பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். இதோ நான் உன்னோடு மீண்டும் எழுகிறேன். சிந்தனை: எத்தகைய கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் தீர்க்க முடியாத குடும்ப சிக்கல்களிலும் இறை நம்பிக்கையை மட்டும் கைவிடாதிருப்போம். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்ற உறுதியோடு இருப்போம். ஜெபம். 3ஆம் முறை விழுந்தும் மீட்பு பணியை முடிக்க மீண்டும் எழுந்த இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் வரும் மிகப்பெரிய சோதனைகளுக்காக உம்மை வேண்டுகிறோம். தோல்விகள் எங்களை துரத்தும் போதும், நம்பிக்கையற்ற சூழல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போதும் உமது பலத்தால் எங்களை தாங்கும். கடவுள் இருக்கிறார் என்ற உறுதியான விசுவாசத்தை எங்கள் இல்லத்தில் வளர செய்யும். எத்தகைய நெருக்கடியிலும் உமது அன்பை விட்டு விலகாமல் இருக்க அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பார், மக்கள் கூட்டத்தின் முன்னிலையில் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். என் ஆடைகள் என்னிடமிருந்து பறிக்கப்படுகின்றன.
நான் எதையும் மறைக்கவில்லை. என் காயங்களோடும் வேதனைகளோடும் நான் வெளிப்படையாக நிற்கிறேன். உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? மற்றவர்கள் முன் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்று காட்டிக்கொள்ள நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? ஆடம்பரமான உடைகள், விலை உயர்ந்த பொருட்கள், இவை மட்டும்தான் உன் அடையாளமா? மகனே, மகளே, வெளிப்பூச்சுகளை களைந்துவிடு. உன் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள். உங்கள் உள்ள தூய்மைதான் எனக்கு தேவை, உங்கள் பகட்டு அல்ல. சிந்தனை: வெளிப்பகட்டான ஆடம்பரங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர் எதையும் மறைக்காமல் உண்மையாக வாழ்வோம். பொய்களாலும் பகட்டாலும் கட்டப்படும் குடும்பம் மணல் வீடு போன்றது. உள்ள தூய்மையே உறுதியான அஸ்திவாரம். ஜெபம். ஆடைகள் களையப்பட்டு அவமானத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் நிலவும் பகட்டு மற்றும் ஆடம்பர மோகத்தை அகற்றும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் நாங்கள் செய்யும் வீண் செலவுகளை குறைத்து எளிய வாழ்வை மேற்கொள்ள அருள் தாரும். ஒருவருக்கொருவர் எதையும் மறைக்காமல் உண்மையும் நேர்மையும் கொண்ட இதயமாக எங்கள் குடும்பத்தை மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ பார், கூர்மையான ஆணிகள் என் கைகளிலும் கால்களிலும் இறங்குகின்றன. அந்த வலி தாங்க முடியாமல் என் இதயம் துடிக்கிறது. ஆனால் அந்த வேதனையிலும் நான் யாரையும் சபிக்கவில்லை. தந்தையே, இவர்களை மன்னியும் என்றுதான் வேண்டினேன். உன் குடும்பத்தில் நீ எப்போது ஒருவரை சொல்லால் அறைகிறாய் என்று உனக்கு தெரியுமா? கோபத்தில் நீ பேசும் ஒரு கடுமையான வார்த்தை உன் துணையின் அல்லது உன் பிள்ளையின் இதயத்தில் ஒரு ஆணியைப் போல இறங்குகிறது. உன் வெறுப்பு என்னும் ஆணியால் உன் குடும்ப உறுப்பினர்களை சிலுவையில் அறையாதே. காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு அன்பால் கட்டியெழுப்ப தயாரா? சிந்தனை: கோபத்திலும் வெறுப்பிலும் பிறரை சொல்லால் காயப்படுத்தாதிருப்போம். கோபத்தில் வெளிவரும் ஒரு வார்த்தை ஆணியால் உண்டான வடுவை போல மற்றவர் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்வோம். ஜெபம். சிலுவையில் அறையப்பட்டு துடித்த போதும் மன்னிப்பை வழங்கிய இயேசுவே, எங்கள் நாவுகளை உமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீராக. கோபமான நேரங்களில் அமைதி காக்கவும்,
மற்றவர்களை நோகடிக்கும் வார்த்தைகளை தவிர்க்கவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் கசப்பான உணர்வுகளை உமது சிலுவையில் வைத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பொறுமையோடு சகித்துக் கொள்ளும் வரத்தை எங்கள் குடும்பத்திற்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ எல்லாம் முடிந்தது. என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற என் ஆவியை அவரிடம் ஒப்படைக்கிறேன். தாகமாயிருக்கிறது என்று நான் சொன்னது தண்ணீருக்காக மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் அன்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் தான். உன் குடும்பத்தில் நான், எனது, என் விருப்பம் என்ற அகந்தை எப்போது சாகப் போகிறது? ஒரு குடும்பம் வாழ வேண்டுமென்றால் அங்கே சுயநலம் சாக வேண்டும். நான் உனக்காக உயிரை கொடுத்தது போல நீ உன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக உன் பிடிவாதங்களை விட்டு கொடுக்க தயாரா? உன் அகந்தையை சிலுவையில் அறைந்துவிடு. அங்கே புதிய அன்பு பிறக்கும். சிந்தனை: நான் என்ற அகந்தையை விட்டு நாமே என்ற ஒற்றுமைக்காக வாழ்வோம். குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டுமெனில் நமது சுயநலமான ஆசைகளையும் பிடிவாதங்களையும் சிலுவையில் பலியிட வேண்டும். ஜெபம்: சிலுவையில் எங்களை மீட்க தம்மையே தியாகம் செய்த இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் நிலவும் நான் என்னும் ஆணவத்தை அகற்றும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையையும் தியாக உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்காக எங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு புதிய வாழ்வையும் பிரிவில்லாத அன்பையும் தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. தாய்மொழியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இப்போது எல்லாமே அமைதியாகிவிட்டது. என் உயிர் பிரிந்த உடல் என் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. மகனை பறிகொடுத்த அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று நினைத்துப் பார். ஆனால் அவர் அழுது புரண்டு யாரையும் பழிக்கவில்லை. இறைவனின் திருவுளத்திற்கு தலை வணங்கி அமைதியாக அந்த துயரத்தை ஏற்கிறார். உன் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட இழப்புகள் வரலாம். உழைப்பு வீணாகலாம், உறவுகள் பிரியலாம். அப்போது நீ யாரை குற்றப்படுத்துகிறாய்? மகனே, மகளே, இந்த இக்கட்டான நேரத்திலும் இறைவா உமது சித்தம் நிலைக்கட்டும் என்று சொல்ல உன்னால் முடிகிறதா? அந்த அமைதிதான் உன்னை குணப்படுத்தும். சிந்தனை: வாழ்வில் ஏற்படும் இழப்புகளையும் எதிர்பாராத பிரிவுகளையும் இறை சித்தமாக ஏற்று அமைதி காப்போம். கடவுள் ஒரு கதவை மூடினால் மற்றொரு கதவை திறப்பார் என்ற நம்பிக்கையோடு துயரங்களை கடப்போம். ஜெபம்: உமது மகனின் உடலை தாங்கிய துயருற்ற அன்னையே, எங்கள் குடும்பத்தில் ஏற்படும் இழப்புகளின் போது எங்களுக்கு துணையாக இரும். சோதனைகள் வரும்போது நிலை குலையாமல் கடவுளின் திட்டத்தை உணர்ந்து அமைதியோடு அதை ஏற்க எங்களுக்கு பலம் தாரும். கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், கசப்புகளை மறந்து சமாதானத்தை தேடவும் எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு குடும்பமே, இதோ ஒரு குறுகிய கல்லறைக்குள் நான் அடக்கம் செய்யப்படுகிறேன். ஒரு பெரிய கல் அந்த வாசலை அடைக்கிறது. எல்லாமே முடிந்து விட்டது என்று உலகம் நினைத்தது. என் சீடர்கள் பயத்தில் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த இருளுக்குள்ளும் ஒரு பெரிய ஒளி ஒளிந்திருந்தது. உனக்கு தெரியுமா? உன் குடும்ப சூழ்நிலையும் இப்போது ஒரு இருண்ட கல்லறை போல தோன்றலாம். கடன் சுமை, தீராத நோய் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் மகனே, மகளே, கல் அடைக்கப்பட்டிருப்பது அழிவிற்காக அல்ல, ஒரு புதிய உயிர்ப்புக்காக. பொறுமையோடு காத்திரு. கல்லறையை திறந்து கொண்டு நான் வருவேன். உன் துயரங்கள் நீங்கி உன் இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும். நான் வெகு தொலைவில் இல்லை. சிந்தனை: இன்றைய இருள் மறைந்து நாளை விடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். பொறுமையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எந்த கவலையும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஜெபம்:
கல்லறையில் அடக்கப்பட்டாலும் சாவை வென்றுயிர்த்த இயேசுவே, எங்கள் குடும்பத்தின் இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களை கைவிடாதேயும். இருண்ட நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் மாறிவிடாமல் உமது உயிர்ப்பின் ஒளியை நோக்கி வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் இல்லத்தில் உள்ள கவலைகள் என்னும் கற்கள் புரட்டப்படட்டும். புதிய விடியலையும் புதிய ஆசீர்வாதங்களையும் எங்கள் குடும்பத்திற்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் இதுவரை இயேசுவின் கல்வாரி பயணத்தோடு நம் குடும்பத்தின் சிலுவைகளையும் இணைந்து தியானித்தோம். சிலுவையின் பாதை நம்பிக்கையின் பாதை. இயேசு தன் சிலுவையை சுமந்ததால்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. அதுபோல நம் குடும்பத்தின் சுமைகளை நாம் அன்போடும் பொறுமையோடும் சுமக்கும் போது அங்கே கடவுளின் மகத்துவத்தை காண்போம். இன்று நாம் சுமக்கும் கவலைகள், நோய்கள், கடன் சுமைகள் மற்றும் மனக்கசப்புகள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விட்டோம். இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம் குடும்பங்களிலும் புதிய அன்பு, புதிய மகிழ்ச்சி மற்றும் புதிய ஆசீர்வாதங்கள் உயிர்த்தெழப் போகின்றன. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நம் இல்லங்களுக்கு எடுத்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது பாடுகளையும் மரணத்தையும் தியானித்த இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் மீது உமது கருணை கண்களை திருப்பியதற்காக நன்றி கூறுகிறோம். 14 நிலைகளிலும் நீர் காட்டிய பொறுமை, மன்னிப்பு, தியாகம், அன்பு ஆகிய புண்ணியங்களை எங்கள் வாழ்விலும் கடைபிடிக்க அருள் தாரும். ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு தெம்பையும் உடல் நலத்தையும் தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தாரும். உழைக்கும் கரங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுதலையையும் தாரும். எங்களை வாட்டும் தீராத வியாதிகளில் இருந்து உமது காயப்பட்ட கரங்களால் தொட்டு குணமாக்கும். எங்கள் இல்லத்தில் இருக்கும் நான் என்ற அகந்தை ஒளிந்து நாம் என்ற ஒற்றுமை நிலவ செய்யும். இந்த சிலுவை பாதை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மனமாற்றம் என்றும் நிலைத்திருக்க செய்யும். எந்நாளும் நீர் எங்கள் குடும்பத்தோடு தங்கி இருந்து எங்களை வழி நடத்தி பரலோக வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றி அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.